சொல்லுங்கம்மா. டேய் தம்பி, நல்லா இருக்கியா? ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கு? கஷ்டப்பட்டாவது படிச்சிடுறா. நம்ம குடும்பம் உன்னை நம்பி தான் இருக்குடா. நான் உயிர் வாழறதே உன்னைக்காண்டி தான். நல்லா சந்தோஷமா இருடா வாழ்க்கையில். நாளைக்கு வேறு காலேஜ் ஃபஸ்ட்டு. ஏன்டா போகிறோன்னு வெறுப்பாக இருக்குது. பேஷன் நோக்கியும் போக முடியல, பேரண்ட்ஸ் பேச்சும் கேட்காம இருக்க முடியல. அம்மா என்னடான்னா நீ பெரிய ஆளாக வந்துடுவ அப்படின்னு. அப்பா நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல மெடல்லாம் போட்டு தோலில் போட்டுக்கிட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக மாறி காட்டுறேன். இனிமே நீங்கள் என் ஆட்டத்தை பார்ப்பீங்க. சொல்லுங்கப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன்ப்பா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் செலக்ட் இருக்கேன்ப்பா. எது ஸ்போர்ட்ஸில் செலக்ட் ஆகிருக்கியா? ஏண்டா நான் இங்கே அவன் கை காலில் விழுந்து உன்னை கடன் விழுந்து நான் இங்கே உன்னை படிக்க வச்சா நீ விளையாண்டுட்டு தெரியுறியா? அப்போ நான் படுற கஷ்டத்துக்கு என்னடா அர்த்தம்? இப்போ ஓலச்சின்னா உனக்கு முக்கியம், நாங்கள் முக்கியம் இல்லை, அப்படி தானே? நாங்கள் கடனோட வாங்கி இங்கே அவன் கையால் வந்து உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. உனக்கு புரியுதா இல்லையாடா? ஏன்டா ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற? விளையாட்டு எல்லா நேரத்தையும் விளையாட்டுலேயே செலவழிக்காதடா. உன்னை விளையாடுன்னு சொல்லலை, கொஞ்ச நேரமாச்சும் படிக்கணும்ல. அதுக்கு எல்லா நேரத்தையும் நீ விளையாண்டா என்ன அர்த்தம்? இப்போ நீ செலக்ட் ஆகிட்டியே, இப்போ இதுலேருந்து உனக்கு எதுவும் கிடைக்க போதா? சொல்லு பார்ப்போம், சொல்கிறா. சரிப்பா வாங்க. என்ன மச்சான் உட்காந்துக்கிட்டு இருக்க? வா விளாடலாம். இல்லை மச்சான். என்னாச்சு? இன்னும் கடுப்பாக இருக்குது. என்னாச்சு? என்ன கடுப்பு? எங்கள் அப்பா ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கனவும் நிறைவேற்ற முடியல. எனக்குன்னு என் வாழ்க்கைக்கும் இருக்க கனவும் நிறைவேற்ற முடியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு மச்சான். கன்ஃபியூஷனில் இருக்க? ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒன்றும் இல்லை மச்சான், நீ சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம பெற்றவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம வாழ்க்கையில் அக்கறைப்பட்டு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது தப்பு இல்லை. அதேமாதிரி உன் ஆம்பிஷனையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு அதான் ஆகணும்னு நினைக்கிறேன், அப்போ நீ கண்டிப்பாக அதான் ஆகணும். என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையும் சரி, நம்ம அதில் நடக்கிற நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவும் சரி நடக்கணும். ஏன்னா ஒரு தடவை நீ நினச்சது நடக்கலைன்னா அந்த வாழ்க்கை உனக்கு திருப்பி கிடைக்காது. கன்ஃபியூஷன் ஆகாத. உனக்கும் ஆம்பிஷன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரி ஆகணும். புரியுதா? சரி வா பார்த்துக்கோ. நண்பா, இது நான் ஆசைப்பட்டதுடா. நண்பா, இது உங்கள் அப்பா ஆசைப்பட்டதுடா. மச்சான் கிஃப்ட்.
ஆல் தி பெஸ்ட். தரமா சரி திறமா நெல்லக்கிற நேம ஃபேமதா ஏறுமே அரமா சரி சமமா நடக்கிற கோல்ட் ஸ்பீட் தான் கூடுமே பல நேரத்தில் தான் ஒரு வானவில் The plan is on. திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும் அவன் மேலிடிக்கும் கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிடணும் பல பேர் முகமா இன்னு ஆடி ஒரு தனதா கொண்டாடவே சமுதாய சேருதே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் ஹண்டர் சூடுடா மேக்னெட்டிக் ஸ்டைல்டா தனி ராஜியோ வரலாறுடா சூப்பர் ஸ்டார்டா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பையன் சாருடா ரசிகானுவா கிடையாதுடா சூப்பர் ஸ்டார்டா மகனே மகனே நல்லா இருக்கேன்ப்பா, ஜெயிச்சிட்டேன்ப்பா. இந்தாப்பா. எனக்கு தெரியும் மகனே, நீ எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவன்ட்டு. எல்லாத்துலேயும் நீ முன்னாடி வருவ மகனே. 1 லட்சத்தில் நீ ஜெயிச்சிட்ட. ஆனால் ஒரு அப்பனோட ஆசை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா மகன்களும் தன்னோட மகன்கள் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து வளர்ந்து நல்ல பெரிய ஏசி ரூமில் இருக்கணும். இதான் மகனே ஒரு அப்பனோட ஆசை. அது எல்லா அப்பங்களுக்கும் உண்டு. ஆனால் உன்னோட சேர்த்து நீ ஜெயிச்சிட்ட மகனே. நீ எல்லாத்தையும் எனக்கு ஜெயிச்சிருவா. ஆனால் நீ என்ன பண்ணணும்னா, நான் பட்ட கஷ்டத்துக்கும் நான் பட்ட வேர்வைக்கும் ஒவ்வொருத்தன் காலில் விழுந்து ஒவ்வொருத்தன்ட்ட கடை வாங்கி உன்னை படிக்க வச்ச எனக்காக நீ எனக்காகவாச்சும் நீ நல்லா படித்து வரணும் மகனே. 1 லட்சத்தில் நீ ஜெயிச்சிட்ட. மறுபடியும் சொல்கிறேன், 1 லட்சத்தில் நீ ஜெயிச்சிட்ட. இந்த அப்பாவுக்காக இப்போ படித்து எங்கள் நல்லா பார்த்துக்கணுங்கிறது இந்த ஒவ்வொரு அப்பன்களோட கடமை, ஒவ்வொரு அப்பன்களோட ஆசை மகனே. இந்த இது தன்னோட மகன் படித்து நல்லா வந்து அவனை வச்சு அவன் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கிறது ஒவ்வொரு அப்பனோட ஆசை. அந்த அப்பன்களுக்கு அது வந்து அந்த மகன்களுக்கு புரியாது. மறுபடியும் சொல்கிறேன், 1 லட்சத்தில் நீ ஜெயிச்சிட்ட. அப்போட லட்சியத்தை நிறைவேற்று சாமி. சரிப்பா. He brought proud to our nation. He is the pride of our India. He received awards from our Prime Minister Narendra Modi. These generation kids are more interested and have passionate in esports. So if their parents support them, they can achieve more and they can bring their talents out. டேய் எந்திரா, நேரம் வச்சு எந்திரா. மேட்ச்சில் சேர்த்து கப்பு சால்வா. கப்பு சாலுமா? இந்தா கப்பை பிடி, பெரிய கப்பை வாங்கியிருக்கிய. சாலு. காலையிலே கனவு கண்டுக்கிட்டு குடிச்சுவா. என்ன மாதிரி பசங்களோட லட்சியம் கனவே போயிருமா?